ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னென்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். இது வந்து மருந்து குழம்பும் சொல்லலாம், இல்லை பூண்டு மருந்து குழம்பும் சொல்லலாம். வாங்க அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1½ ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் 1½ பவுல் பூண்டு எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி நல்லா கழுவி சுத்தப்படுத்தின கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளி. இது மாதிரி ஒரு பங்கு வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் பவுடராக வேணும்னா அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக வேணும்னா தண்ணியில் ஊற வச்சு அதை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்திருக்கேன். நான் தனியா மட்டும் ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேன் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வந்து செய்ய போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கிறோம். நல்ல 2 கட்டி பெருங்காயம் நல்லா எடுத்திருக்கேன். புளியும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். தீயக்கூடாது. தீஞ்சால் வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் தீயாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுடுறேன். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஸ்லோவில் வறுத்து எடுக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா வறுத்துட்டு அது ஆறட்டும். ஆறின பிறகு அந்த புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த குழம்பு வந்து ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம இந்த பூண்டை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக கையில் இப்படி அமுக்கணுன்னா அந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே மசிஞ்சு வரணும். நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு புளி தண்ணியோடு விட்டு நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நீங்கள் பவுடராக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. இது நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு சின்ன கட்டி ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும். இது வந்து 1லேருந்து 1½ ஸ்பூன் வரைக்கும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த மழை காலத்துக்கு சூப்பரான ஒரு பூண்டு மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சாதம் டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மருந்து குழம்பு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து லிங்க்கும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.